ನಟಿ ತ್ರಿಷಾಗೆ ಇತ್ತೀಚೆಗೆ ಬೇಡವೆಂದರೂ ಈ ವಿವಾದಗಳು ಬೆನ್ನಟ್ಟಿ ಬರ್ತಿವೆ. ಕೆಲ ದಿನಗಳ ಹಿಂದಷ್ಟೇ ನಟ ಮನ್ಸೂರ್ ಅಲಿ ಖಾನ್ ಅಸಭ್ಯವಾದ ಹೇಳಿಕೆ ನೀಡಿ ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ರು. ಈಗ ನಟಿ ತ್ರಿಷಾ ಬಗ್ಗೆ ಎಐಎಡಿಎಂಕೆ ಪಕ್ಷದ ಮಾಜಿ ನಾಯಕ ಎ.ವಿ. ರಾಜು ಅಸಹ್ಯಕರ ಹೇಳಿಕೆ ನೀಡಿದ್ದಾರೆ. ಅಂದಾಗೆ ರಾಜು ಮಾತು ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣದಲ್ಲಿ ಭಾರೀ ಬಿರುಗಾಳಿಯನ್ನೇ ಎಬ್ಬಿಸಿದೆ. ಇನ್ನು ತ್ರಿಷಾ ಸೌತ್ ಸಿನಿಮಾ ಇಂಡಸ್ಟ್ರಿಯ ಜನಪ್ರಿಯ ನಟಿಯಾಗಿದ್ದಾರೆ. ತನ್ನ ಅಭಿನಯದಿಂದಲೇ ಅಸಂಖ್ಯಾತ ಅಭಿಮಾನಿಗಳ ಹೃದಯವನ್ನು ಗೆದ್ದ ನಟಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಕಾಲಿವುಡ್ನ ಈ ಬ್ಯೂಟಿಗೆ ಇತ್ತೀಚೆಗೆ ವಿವಾದಗಳು ಅರಸಿ ಬರ್ತಿವೆ. ನಟಿ ತ್ರಿಷಾ ಬಗ್ಗೆ ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡಿ ಫೇಮಸ್ ಆಗುವವರ ಸಂಖ್ಯೆ ಹೆಚ್ಚಾಗ್ತಿದೆ. ಇದಲ್ಲದೆ ಪಶ್ಚಿಮ ಸೇಲಂನ ಶಾಸಕ ಜಿ ವೆಂಕಟಾಚಲಂ ಅವರನ್ನು ಟೀಕಿಸುವ ಬರದಲ್ಲಿ ತ್ರಿಷಾ ಹೆಸರನ್ನ ಎಳೆತರಲಾಗಿದೆ. ಆ ಹಿರಿಯ ರಾಜಕಾರಣಿಗಾಗಿ ತ್ರಿಷಾಗೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ರೆಸಾರ್ಟ್ಗೆ ಕರೆಸಿಕೊಂಡಿದ್ದೆ ಎಂಬ ಅರ್ಥದಲ್ಲಿ ರಾಜು ಹೇಳಿಕೆ ನೀಡಿದ್ದಾರೆ. ಒಟ್ನಲ್ಲಿ ಎ.ವಿ. ರಾಜು ನೀಡಿದ ಈ ಹೇಳಿಕೆಯ ವಿಡಿಯೋ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಸದ್ದು ಮಾಡ್ತಿದೆ. ವಿವಾದ ಸಂಬಂಧ ನಟಿ ತ್ರಿಷಾ ಮಾತನಾಡಿದ್ದು, ಕಾನೂನು ಮೂಲಕವೇ ಉತ್ತರ ನೀಡ್ತೀನಿ ಅಂತ ಗುಡುಗಿದ್ದಾರೆ. என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூத்தில் திரிசா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 மூணு திரிசா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு. எல்லா நடிகையும் இருந்தாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம், கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து திரிஷா கேட்டார். போவேன், எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் முடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. திரிஷா நானாக கிட்ட இருக்க, நான் தான் போந்து வந்துட்டு பண்ணாங்க. எங்களுக்கு என்ன வேலை, அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆதாரங்க இது? ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும்.